உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள், காய்கறிகள், கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும். சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும். VT Cash and Carry, La Chapelle. வணக்கம். இது IBC தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். பதிமூன்றாம் திருத்தத்தை அகற்றுவது குறித்த JVPயின் கருத்துக்கு தமிழர் தரப்பு எதிர்வினை. தமிழரசு கட்சியும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் கண்டனம். ஸ்ரீலங்காவில் அனுர அரசாங்கத்திற்கு எதிராக நடந்த முதலாவது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவு. இலங்கையில் திடீர் விலைவாசி உயர்வுடன் எரிவாயு தட்டுப்பாடு. அரிசி தட்டுப்பாடு அச்சத்தால் அனுர அவசர சந்திப்பு. தமிழர் தாயகத்தில் வெள்ள பாதிப்பு மற்றும் நிவாரண மதிப்பீடுகள் தீவிரம். வடக்கு கிழக்கில் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஆய்வு. தமிழகத்தில் பாஜகவுக்கு வாழ்வா சாவா போராட்டம் என்கிறார் அண்ணாமலை. மீண்டும் தீவிரமான அரசியல் பயணம் தொடரும் எனவும் சூளுரை. பிரான்சில் மிஷேல் பார்னியரின் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தால் கவிழும் நிலை. இடதுசாரிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு தீவிர வலதுசாரிகள் ஆதரவு வழங்க முடிவு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். புதிய அரசியலமைப்பினூடாக 13வது திருத்த சட்டம் இல்லாமல் செய்யப்படும் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்த கருத்திற்கு தமிழர் தரப்பிலிருந்து எதிர்கருத்துக்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அந்த வகையில் டில்வின் சில்வாவின் கருத்துத்தான் அரசாங்கத்தின் கருத்தாகவும் நிலைப்பாடாகவும் உள்ளதா என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என தமிழரசு கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்தியலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக கொண்டுவரப்பட்ட 13வது அரசியல் அமைப்பு திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உள்ளதாக தமிழரசு கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். 13வது திருத்த சட்டம் தமிழர்களுக்கான ஒரு தீர்வாக இல்லாதுவிட்டாலும் 2 நாடுகள் முன்னின்று செயல்படுத்திய காரணத்தால் நடைமுறையில் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் அனுரகுமார திசாநாயக்கவின் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என கூறப்பட்ட நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் இலங்கையின் ஒரு தேசிய இனமான தமிழர்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும் என்றும் தமிழ் மக்கள் தங்களை தாங்களே ஆளக்கூடிய ஒரு அரசியல் யாப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் சத்தியலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். ஆகவே இந்த அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களைப் போன்று தேர்தல் வாக்குறுதிகளை மீறி செயல்பட்டால் அவர்களுக்கு வாக்களித்த தமிழர்கள் கூட எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்றும் இதனால் அனுர அரசு 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். அத்துடன் தமிழர்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான நிரந்தர தீர்வை புதிய அரசியலமைப்பினூடாக உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தமிழரசு கட்சியின் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சத்தியலிங்கம் கேட்டுக் கொண்டுள்ளார். புதிய அரசியலமைப்பினூடாக 13வது திருத்த சட்டத்தை இல்லாதொழிக்க வேண்டும் என கூறும் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழ் மக்களின் புரையோடி போயுள்ள பிரச்சினைக்கு என்ன தீர்வினை வழங்கப் போகிறார்கள் என்பதை முதலில் கூற வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் கேள்வி எழுப்பியுள்ளார். தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் தமிழர்களுக்கான தீர்வு திட்டம் எதையும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வழங்காத நிலையில் நாட்டு மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வருவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்போம் என கூறிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்பொழுது பயங்கரவாத தடை சட்டம் மூலம் தொடர்ந்தும் தமிழர்களை கைது செய்து வருவதாக மட்டக்களப்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். 13வது திருத்த சட்டம் என்பது அரசியலமைப்பிலே 87ஆம் ஆண்டு கொண்டு வரப்படும் போது 6-5 பெரும்பான்மையுடன் இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனா அவர்கள் அந்த திருத்த சட்டத்தை பாராளுமன்றத்தின் ஊடாகவே கொண்டு வந்திருந்தார். அப்படி இருக்கும் போது இலங்கை மக்களது விருப்பத்திற்கு மாறாக கொண்டு வரப்பட்டது என்பது ஒரு பொய்யான கதையும் போலித்தனமான கதை. தீர்வு திட்டம் என்ன? நிரந்தரமாக இந்த நாட்டிலே அனைவரும் இலங்கையர்கள், நாங்கள் அனைவரும் சமத்துவமாக வாழ்வது, அதை புதிய ஒரு அரசியலமைப்பை கொண்டு வரப் போகின்றோம் என்று சொல்பவர்கள் 13வது திருத்த சட்டத்தை ஒழிக்க வேண்டும், அதற்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று கூறுபவர்கள் தமிழ் மக்களது புரையோடி போயுள்ள இனப்பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை அவர்கள் கூற வேண்டும்.
ஜனாதிபதி தேர்தலின் போது அவர்களது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் நீக்குவோம், அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம், காணாமல் போனவர்களுக்கு ஒரு நீதியை பெற்றுத் தருவோம் என்றெல்லாம் கூறியவர்கள் இன்று ஜனாதிபதி தேர்தல் முடிந்து ஜனாதிபதியாக வந்து பாராளுமன்ற தேர்தல் முடிந்து 159 பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற்ற பின்பும் இன்று 3 தமிழர்களை பயங்கரவாத தடை சட்டத்திற்குள் சிறைபிடித்திருக்கின்றார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று கூறியவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை இன்று அவர்கள் பயன்படுத்தி தொடர்ச்சியாக அந்த சட்டத்தினூடாக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார். மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்கள் போராடி பெற்ற ஒன்றென ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறியுள்ள நிலையில் தற்பொழுது மாகாண சபை முறைமையினை அகற்றுவதாக டில்வின் சில்வா ஒருதலைப்பட்சமாக அறிவித்திருப்பது ஏற்புடையது அல்ல என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரான மனு கணேசன் தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தலின் பொழுது வடமாகாண மக்களின் பெரும்பான்மை ஆதரவு கிடைத்துள்ளதாக மாகாண சபையை அகற்றிய தீர்வோம் என்ற ஜேவிபியின் நிலைப்பாட்டை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் என தேசிய மக்கள் சக்தி எண்ணுகின்றதா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மாகாண சபை என்பது வேறு, சம உரிமை என்பது வேறு. இதை ஜேவிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மாகாண சபை என்பதை நாம் ஏற்க மாட்டோம். ஆனால் இன்றைய மாகாண சபை முறைமை என்பது தமிழ் மக்களின் போராட்டங்களால் கிடைக்கப்பெற்றது. ஆகவே அதை நாம் எதிர்க்கவும் போவதில்லை என்று தான் ஜனாதிபதி நண்பர் அனுரகுமார திசாநாயக்க கடந்த தேர்தலுக்கு முன்னாலே என்னிடம் நேரடியாக கூறியிருக்கிறார். இதே கருத்தை அவர் பல ஏனைய தமிழ் தலைவர்களிடம் கூறியிருப்பதை நான் நன்றாக அறிவேன். இப்பொழுது மாகாண சபை அகற்றிவிட்டு அதுக்கு பதில் நாடு தழுவிய சம உரிமை தருவோம் என்ற மாதிரி தேசிய மக்கள் சக்தி தலைவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். சம உரிமை வருவது நல்லதுதான், ஆனால் சம உரிமை என்பது வேறு, அதிகாரம் பகிர்வது என்பது வேறு. மாகாண சபை அகற்றுவது பற்றி தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட கூறப்பட்டதாக தெரியவில்லை. ஒருவேளை வடமாகாண மாவட்டங்களிலே தமிழ் மக்கள் வாக்குகளை பெரும்பான்மை கிடைத்துள்ளமையால் உற்சாகம் அதிகமாகி மாகாண சபை என்பதை நம்ம இயக்க மாட்டோம் என்ற எமது பழைய ஜேவிபியின் கொள்கை நிலைப்பாட்டை தமிழ் மக்களை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். ஆகவே அதை அகற்ற நாங்கள் அவர்கள் ஆணை தந்துள்ளார்கள் என்று தேசிய மக்கள் சக்தி நினைக்கிறதோ என எனக்கு தெரியவில்லை. சம உரிமை என்பது வானத்தில் பறக்கும் அழகான பறவை, மாகாண சபை என்பது கையில் இருக்கும் பறவை. வானத்தில் பறக்கும் அழகான பறவை பற்றி கனவு கண்டு கொண்டு கையில் இருக்கும் பறவை விட்டுவிட்டதா ஜேவிபி அல்லது தேசிய மக்கள் சக்தி என கேட்க விரும்புகிறேன். சம உரிமை என்பது நல்லதுதான், ஆனால் சுலபமான காரியம் இல்லை. இன மத மொழி ரீதியாக சம உரிமை நாட்டிலே உறுதிப்படுத்த இன்னும் நாங்கள் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டும். இன்று இங்கே அரசியலமைப்பிலேயே இந்நாட்டின் மொழிகள் மதங்கள் மத்திய சம உரிமை உறுதிப்படுத்தப்படவில்லை. அதை எப்படி செய்வது பாருங்கள். அரசு மதமான பௌத்த மதத்துடன் பௌத்த தேரர்கள் நாட்டில் அதிகார பயத்தில் இருக்கிறார்கள். மொழி தொடர்பிலே சில பல்வேறுபாடு சட்டங்கள் இருந்தாலும் கூட அவற்றை நடைமுறைப்படுத்த இந்நாட்டில் அரசு அதிகார வர்க்கம் விடை கொடுப்பதில்லை. மொழிகள் மத்தியில் சம உரிமையை அமுல் செய்யப்படாத பாடுபட்ட எனக்கு இது நன்றாக தெரியும். அது உண்மை. ஆகிய நடைமுறை சாத்தியமான விஷயங்களை ஜேபி பேச வேண்டும். அழகான கனவை காண மட்டும் எங்களுக்கு உரிமை தரக்கூடாது, நடைமுறையிலே எங்களுக்கு உரிமைகளை தர வேண்டும், அல்லது இருக்கும் உரிமைகளை அகற்றக்கூடாது. அதுதான் பாருங்கள், சிங்கப்பூர் சிறிய நிலவரப்பு கொண்ட ஒரு நாடு. ஆகவே அங்கே மாகாணங்களை அமைத்து அதிகார பகிர்வு செய்ய முடியாது. ஆனாலும் கூட அங்கேயும் ஜனாதிபதி பதவி என்று வரும் பொழுது சீனர், தமிழர், மலாய் என்ற 3 இனத்தவர்களும் மாறி மாறி பதவி வைக்கும் முறையிலே அரசு சட்டம் இருக்கிறது. அவர் அமைச்சரவையில் கூட எல்லா சிங்கப்பூர் இனத்தவர்களும் இருக்கிறார்கள். நல்லாட்சியின் போது புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் முயற்சி நடந்தது. அதுக்கான வழிகாட்டக்குழுவில் இன்றைய ஜனாதிபதி அனுரவும் இருந்தார், நானும் இருந்தேன், நிறைய தமிழ் தலைவர்கள் முஸ்லிம் தலைவர்கள் இருந்தார்கள். அத்தகைய ஒரு அரசியலமைப்பு சபை உருவாக்கப்படும் பொழுது சிநேகபூர்வம் பேசி கலந்து பேசி விவாதம் செய்து தீர்மானங்களுக்கு வரலாம். அதற்கு முன்னால் அவசரப்பட்டு மாகாண சபை அகற்றி தீர்வோம் என்ற ஜேபி கொள்கை அது மாறவில்லை. ஜேபி தேசிய மக்கள் சக்தி ஒன்றுதான் என்று ஒருத்தர் பட்சமாக சில்வா சொல்வாரையானால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அவர் திருத்திக் கொள்ள வேண்டும், அவர் பக்கத்தில் இருப்பவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். மாவீரர் நாள் நினைவேந்தலை ஊக்குவித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பத்தேகம பகுதியைச் சேர்ந்த கெலும் கர்ஷனங் என்ற நபர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். எனினும் குறித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஏனைய இருவரும் தொடர்ந்தும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். வடக்கு கிழக்கில் மாவீரர் நாள் நினைவேந்தலை மேற்கொள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்த போதிலும் நினைவேந்தலை ஊக்குவித்த குற்றச்சாட்டில் 3 பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். மருதானை, சுன்னாகம் மற்றும் பத்தேகம பிரதேசங்களைச் சேர்ந்த 28, 35 மற்றும் 45 வயதுடையவர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கையில் தடை செய்யப்பட்ட அமைப்பான விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை சந்தேக நபர்கள் முகப்புத்தகத்தில் வெளியிட்டதுடன் கடந்த வருடங்களில் இடம்பெற்ற மாவீரர் தின காணொலிகளை இந்த வருடத்திற்கு உரியவை என்று கூறி
சமூக வலைதளங்களில் வெளியிட்டதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இதன்படி முகநூலூடாக பொய்யான விளம்பரங்கள் மற்றும் காணொளிகளை வெளியிட்டு தடை செய்யப்பட்ட அமைப்பின் செயற்பாடுகளை ஊக்குவித்தல் மற்றும் பொதுமக்களின் எதிர்ப்பை தூண்டுதல் போன்ற குற்றங்களின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட ஹெலும் கருஷன என்ற நபர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தால் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த சட்டத்தரணி மனோஜ் கமகே சந்தேக நபருக்கு எதிராக பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என்ற அடிப்படையில் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் அனுரகுமார திசாநாயகவின் அரசாங்கத்துக்கு எதிரான முதலாவது ஆர்ப்பாட்டம் இன்று கல்வி அமைச்சுக்கு முன்பாக இடம்பெற்றுள்ள நிலையில் கைது செய்யப்பட்ட 4 விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். மக்கள் விடுதலை முன்னணியே பல தொழிற்சங்கங்களுக்கு தலைமை தாங்கும் நிலையில் இனி அரச ஊழியர்களின் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறாதென கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்களுடனான மோதலில் காவல்துறையினரும் காயமடைந்துள்ளனர். இந்நிலையில் கைதான 4 எதிர்வரும் 10ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு கடுவல நீதவான் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது. ஆசிரியர் சபையில் தம்மை நிரந்தரமாக இணைத்துக் கொள்ளுமாறு கோரி பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சிலர் பத்திரமுல்லை இசுருபாயவில் உள்ள கல்வி அமைச்சுக்கு முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக பொருளை கொட்டாவ வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதை தொடர்ந்து ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டதை தொடர்ந்து அந்த பகுதியில் பதற்றமான நிலை உருவானது. இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் முரண்பட்ட 3 காவல்துறை உத்தியோகத்தர்கள் காயமுற்ற நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 4 பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் கடந்த 4 வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்து வருவதால் தம்மை ஆசிரியர்களாக நியமிக்குமாறு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் பட்டதாரிகளை ஆசிரியர் பணியில் இணைத்துக் கொள்வதில் உள்ள பிரச்சினை குறித்து அண்மையில் பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்க பிரதிநிதிகள் குழுவுக்கும் கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் மதுர சேனாரத்னவுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் ஆர்ப்பாட்டம் மீது வன்முறையை பிரிவித்துள்ளமைக்கு இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் கண்டனம் வெளியிட்டுள்ளது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட்டு தீர்வை வழங்க வேண்டும் என சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சாதாரணமாக ஆர்ப்பாட்டம் செய்வதற்கான உரிமை அனைவருக்கும் உள்ளது. அவ்வாறு ஆர்ப்பாட்டம் செய்வோருக்கு எதிராக தாக்குதல் நடத்துவது, துன்புறுத்துவது போன்றவற்றுக்கு அனுமதி அளிக்க மாட்டோம். எந்த ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டாலும் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி அதனூடாகவே தீர்வு எட்டப்பட வேண்டும். அடக்குமுறை ஊடாக கோரிக்கைகள் முன்வைப்பதை தடுக்க முடியாது. ஆகவே பேச்சுவார்த்தை ஊடாகவே முன்னோக்கி செல்ல வேண்டும். எனினும் சில ஆர்ப்பாட்டங்களின் ஊடாக இடம்பெறும் வன்முறைகளையும் நாம் அனுமதிக்க மாட்டோம். கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்களின் பொழுது அரசாங்கம் அது குறித்து கேட்டு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆசிரியர்களாக ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஆசிரியர் சேவை யாப்பு உள்ளது. அதில் ஆட்சேர்ப்புக்கான விதிமுறைகள் உள்ளன. இந்த விதிமுறைகளுக்கு அமையவே ஆட்சேர்ப்பு இடம்பெற வேண்டும். எனினும் இந்த விடயத்தில் விசேட முறைமை பின்பற்றப்பட்டுள்ளது. ஆசிரியர் சேவைக்கான ஆட்சேர்ப்புக்குரிய வயதை தாண்டியவர்களே இவ்வாறு அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக அமைச்சரவை பத்திரமூடாக உள்வாங்கப்பட்டுள்ளனர். இதன் காரணமாகவே கடந்த அரசாங்கத்தின் காலப்பகுதியில் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றன. இந்த ஆர்ப்பாட்டங்களை அடுத்து நீதிமன்றம் சென்ற பின்னர் அங்கு சில இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டிருந்தன. இந்த சூழலில் தான் மீண்டும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. ஆகவே இந்த விடயத்தில் அரசாங்கம் பொறுப்புடன் நிர்வகிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கையில் நீடித்த மிக மோசமான சீரற்ற வானிலையால் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற நிலைமை உருவாகியுள்ள நிலையில் எதிர்வரும் மாதங்களில் நுகர்வோருக்கு தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் தொடர்ச்சியாக அரிசி வழங்க வேண்டியதன் அவசியத்தை சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி எடுத்துரைத்துள்ளார். இதற்கென எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் தொடர்பிலும் அனுரகுமார திசாநாயக் அவர்களுடன் கலந்துரையாடியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மஞ்சள் நிற லேப் சமையல் எரிவாயு உருளை கொள்கலனுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள அதேவேளை தேங்காய் ஒன்றின் விலையும் 200 ரூபாவை அண்மித்துள்ள பின்னணியில் ஜனாதிபதி இன்று இந்த சந்திப்பை நடத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. மக்களுக்கு தட்டுப்பாடின்றி அரிசியை வழங்கும் வகையில் நாட்டில் களஞ்சிய வசதிகளை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. பெறுமதி சேர்க்கும் உற்பத்திகளுக்கு நாட்டு அரிசியை பயன்படுத்துவதால் நுகர்வுக்கு தேவையான இருப்புகளில் தட்டுப்பாடு நிலவுவது குறித்தும் இங்கு கவனம் செலுத்தப்பட்டது. உரமானியத்தை தேசிய உற்பத்திக்கான செயல்திறனுடன்
பயன்படுத்தும் நோக்கில் QR எனப்படும் இலத்திரனியல் குறியீட்டு முறைமை அறிமுகப்படுத்துவது தொடர்பிலும் இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி கவனம் செலுத்தியுள்ளார். வர்த்தகம், வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு, கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க, லக் சதோச தலைவர் கலாநிதி சமித பெரேரா மற்றும் சிறு மற்றும் நடுத்தர நெல் ஆலை உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கும் கொடுப்பனவுகள் மற்றும் விசேட சலுகைகளை மீள் பரிசீலனை செய்வது தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் KD சித்திரசிறி தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டதுடன் இந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கும் கொடுப்பனவுகள் மற்றும் விசேட சலுகைகள் மூலம் மக்களின் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக தேர்தல் பரப்புரைகளில் தேசிய மக்கள் சக்தி விமர்சனங்களை முன்வைத்திருந்தது. இந்த விடயம் மக்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாகியுள்ள நிலையில் அது தொடர்பில் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த அறிக்கையில் உள்ள விடயங்கள் என்னவென்பது குறித்தும் தேர்தல் பரப்புரைகளில் வழங்கிய வாக்குறுதிகளை அரசாங்கம் நிறைவேற்றுமா என்பது தொடர்பிலும் மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பும் ஆர்வமும் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்காலிக முகாம்களில் தங்கியிருந்த மக்கள் கட்டம் கட்டமாக தமது வீடுகளுக்கு திரும்ப வருவதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் M. பிரதீபன் தெரிவித்துள்ளார். வீடுகளுக்கு திரும்புகின்ற மக்கள் தொற்று நோய்களுக்கு உள்ளாகக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுவதால் பிராந்திய சுகாதார திணைக்களத்தின் உதவியை கோரியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மேலும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண உதவிகளை வழங்கும் வகையில் அரசாங்கத்திடம் நிதியுதவி கோரியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கடந்த நவம்பர் மாதம் 18ஆம் தேதி முதல் இன்று வரையான 2 வார காலப்பகுதியிலே 697.4 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிகப்படியாக நவம்பர் மாதம் 26ஆம் தேதி 24 மணித்தியாலத்திலே 253 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே கிடைக்கப்பட்டிருக்கின்றது. இதன் பிரகாரம் எங்களுடைய மாவட்டத்திலே இந்த வெள்ளத்தினுடைய பாதிப்பு மிக அதிகமாக இம்முறை ஏற்பட்டிருக்கின்றது. அதனாலே எங்களுடைய மாவட்டத்திலே 82 பாதுகாப்பு நிலையங்களிலே பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டார்கள். 21,980 குடும்பங்களைச் சேர்ந்த 73,693 பேர் பாதுகாப்பு நிலையங்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சமைத்த உணவு பிரதேச செயலாளர்களாலே வழங்கப்பட்டு வந்தது. தற்போதைய நிலையிலே மழையினுடைய தன்மை குறைவடைந்து காணப்படுகின்ற காரணத்தினாலே பாதுகாப்பு நிலையங்களிலிருந்து மக்கள் வெளியேறி தங்களுடைய வீடுகளிலே குடியேறிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் 2ஆம் தேதி டிசம்பர் மாதம் 19 பாதுகாப்பு நிலையங்களிலே 541 குடும்பங்களைச் சேர்ந்த 1845 பேர் தங்கியிருக்கின்றார்கள். இவர்களும் படிப்படியாக தங்களுடைய வீட்டிலே வெள்ளம் வடிந்தோடுகின்ற நிலைமையை கருத்திலே கொண்டு அவர்களும் மீண்டும் தங்களுடைய வீடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே எங்களுடைய பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே இருக்கின்ற நலம்புரி நிலைய இந்த பாதுகாப்பு நிலையங்களில் தங்கியிருந்தவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலாளர்களாலே வழங்கப்பட்டது. அதுக்கு மேலதிகமாக பல்வேறுபட்ட தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வ நிறுவனங்கள் மற்றும் சமூக நலன் விரும்பிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்களாலே வழங்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுடைய அந்த பாதுகாப்பு நிலைமையிலே தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் எங்களுடைய இந்த அமைச்சிலிருந்து நாங்கள் அமைச்சுக்கு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றோம். இந்த பொதுமக்களுக்கான நிவாரண வளங்களை மேற்கொள்வதற்காக 38 மில்லியன் ரூபாவை கோரி எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். இதேவேளை எங்களுக்கு 11 மில்லியன் ரூபாய் ஏற்கனவே நிதி ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிதி ஒதுக்கீடு பிரதேச செயலாளர்களுக்கு சமைத்த உணவு வழங்குவதற்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த தற்போதைய நிலையிலே இனி பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளை நோக்கி செல்லுகின்ற போது சுகாதார ரீதியான பல்வேறுபட்ட நெருக்கடிகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும். அவர்களுடைய மெல்ல செல்லக்கூட குழிகள் எல்லாம் நிரம்பி இருப்பதாக எங்களுக்கு அறிக்கை கிடைத்திருக்கின்றது. அதைவிட தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் தொடர்பு கொண்டு சுகாதார வைத்திய அதிகாரிகள் மூலம் அந்த பிரதேசங்களை சரியான முறையிலே மேற்பார்வை செய்து அவர்களுக்கு வேண்டிய விடயங்களை ஆவண செய்யுமாறு கூறியிருக்கின்றோம். அதே வேளையிலே பிரதேச செயலாளர்களும் கிராம அலுவலர்களும் வெளிக்கள உத்தியோகத்திலும் தொடர்ச்சியாக இந்த வெள்ள நிலவரத்திலே பாதிக்கப்பட்டவர்களுடைய செயற்பாடுகள் தொடர்பாக கண்காணிப்பினை மேற்கொள்வார்கள். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டிருந்த முறைசாரா அபிவிருத்தி திட்டங்களின் விளைவாகவே அதிகளவிலான மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் தலைவரும் பிரதி அமைச்சருமான அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட இயற்கை அனர்த்தம் தொடர்பில் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பொழுதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற வெள்ள அனர்த்தம் தொடர்பிலும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான இயற்கை அனர்த்தங்களை எவ்வாறு வெற்றிகரமாக முகம் கொடுப்பது என்பது தொடர்பிலும் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் புதிய மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் விசேட முன்னாயத்த கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்களின் தலைவரான அருண் கேமச்சந்திர தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு திணைக்கள தலைவர்கள் மற்றும் மாவட்ட செயலக உயர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். குறித்த கலந்துரையாடலின் பின்னர் அரசாங்க அதிபரால் மட்டக்களப்பு மாவட்டத்தின் 5 ஆண்டுகளுக்கு அபிவிருத்தி திட்டம் தொடர்பான கைநூலும் அருண் கேமச்சந்திரவிடம் கையளிக்கப்பட்டது. நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கையுடன் இருந்திருக்கலாம் என்கின்ற பல்வேறு தரப்பட்ட விமர்சனங்கள் இடம்பெற்றிருந்தாலும் இனிவரும் காலங்களில் நாங்கள் இன்னும் எங்களை தயார் நிலையில் நாங்கள் இன்னும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. முறை சாராத அபிவிருத்தி நகர்வுகளும் இந்த இயற்கை அனர்த்தங்களுக்கு ஒரு மிக முக்கியமான காரணியாக காணப்பட்டிருக்கின்றது. ஆக இது தொடர்பாகவும் நாங்கள் ஒரு நிரந்தரமான தீர்வை நோக்கி நாங்கள் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் நாங்கள் இந்த அபிவிருத்தியானது மக்கள் நலன் சார்ந்த அபிவிருத்தியாக இருக்க வேண்டுமே தவிர அபிவிருத்தி பணிகள் எந்த வகையிலும் மக்களது அன்றாட வாழ்க்கைக்கு பாதகங்களை ஏற்படுத்தக்கூடிய அபிவிருத்திகளாக இருக்க முடியாது. ஆகவே அந்த வேளையிலே நாங்கள் இது தொடர்பாக உயர் அதிகாரிகளிடம் நாங்கள் உரையாடல்களை மேற்கொண்டு இது தொடர்பான தீர்க்கமான நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருக்கின்றோம். ஆகவே எதிர்வரும் காலங்களிலும் விதிமுறைக்கு முரணான மண் அகழ்வுகள் இடம்பெறுமாயின் இது தொடர்பான முறைப்பாடுகளை முன்வைக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அபிவிருத்தி குழு தலைவர் அருண் கேமச்சந்திர தலைமையிலான அரசு அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெள்ளத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான ரா சாணக்கியன், ஞா ஸ்ரீநேசன் மற்றும் ஏ ஸ்ரீநாத் ஆகியோரின் அவசர வேண்டுகோளுக்கிணங்க இன்று மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் அருண் கேமச்சந்திரன், மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் மற்றும் அரசு நிர்வாக திணைக்கள அதிகாரிகளுக்கு இடையிலான கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. இதில் அனர்த்த முகாமைத்துவ உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கடந்த நாட்களில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமைகள் பற்றி பேசப்பட்டதுடன் மக்கள் தமது சொந்த இருப்பிடங்களுக்கு திரும்பிச் சென்ற போதிலும் அவர்களின் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அத்துடன் பாலங்கள், பாதைகள் போன்றன சேதமடைந்துள்ள நிலையில் இதனை புனரமைப்பு செய்வதற்குரிய ஆயத்தங்கள் மிக விரைவில் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தனர். அத்துடன் பிரதேசங்களில் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகள், போக்குவரத்து மேற்கொள்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் கோரியுள்ளனர். அனர்த்த முகாமை பற்றிய முன்னெச்சரிக்கை செயற்பாடுகள் தொடர்பாகவும் இனிவரும் காலங்களில் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஆற்ற வேண்டிய சேவைகள் தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களும் தமது வருமானம் மற்றும் செலவினங்களை எதிர்வரும் 6ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேசிய பட்டியலில் உள்ள வேட்பாளர்கள், கட்சிகளின் செயலாளர்கள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் தலைவர்களுக்கு இது பொருந்தும் என ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் கடந்த 14ஆம் தேதி நடைபெற்றதுடன் நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வும் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் 6ஆம் தேதி நள்ளிரவுக்குள் தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தமது வருமானங்கள் மற்றும் செலவினங்களை தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு சமர்ப்பிக்க வேண்டும் என காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த காலக்கெடுவிற்குள் வருமானம் மற்றும் செலவினங்கள் தொடர்பான அறிக்கையினை சமர்ப்பிக்க தவறுவோருக்கு எதிராக தேர்தல் செலவினங்களை ஒழுங்குபடுத்தும் சட்டத்தை மீறியதாக கருதி சட்ட ரீதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. வேட்பாளர்கள் போட்டியிட்ட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தனித்தனியாக அறிக்கைகள் தயாரிக்கப்பட்டு அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் ஆணைக்குழு கூறியுள்ளது. இந்த அறிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பு பிரிவுகளை ஆணைக்குழு நிறுவியுள்ளது. இந்த சிறப்பு பிரிவுகள் நாளாந்த பணி நாட்களில் மாலை 6 மணி வரை செயல்படும் என்பதுடன் இறுதி காலக்கெடு நாளான டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நள்ளிரவு வரை செயல்படும் எனவும் ஸ்ரீலங்காவின் தேர்தல்கள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. இலங்கைக்கான ஜப்பானிய தூதுவரை இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மரியாதையின் நிமித்தமாக சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். கடந்த காலங்களில் ஜப்பான் தூதரகம் மலையக மக்களுக்கு பாரிய உதவிகளை வழங்கியது குறித்து செந்தில் தொண்டமான் எடுத்துரைத்துள்ளதுடன் தொடர்ந்து மலையக மக்களுக்காக வலுவான உதவிகளை வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் புதிய ஜப்பானிய தூதுவர் தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றுள்ள நிலையில் மலையகத்திற்கு பயணம் மேற்கொள்ளுமாறு செந்தில் தொண்டமான் அழைப்பு விடுத்துள்ளார். வவுனியாவில் சுகையினமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட காட்டு யானைக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வவுனியா குடாஹச் கொடி வயல்வெளியில் சுகையின காரணமாக வீழ்ந்து கிடந்த யானை ஒன்று வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்களால் அண்மையில் மீட்கப்பட்டது. அதற்கு கடந்த 5 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அதன் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 8 வயது மதிக்கத்தக்க குறித்த யானை மோசமான காலநிலை காரணமாக வயலில் தவறி விழுந்துள்ளதாக வனஜீவராசிகள் திணைக்கள உத்தியோகத்தர்கள் தெரிவித்தனர்.
திருகோணமலை சம்பூர் சேனையூர் களப்பு பகுதியில் சட்டவிரோதமாக இயங்கிய கசிப்பு உற்பத்தி நிலையத்தை சம்பூர் காவல்துறையினர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை முற்றுகையிட்டு பெருந்தொகை கசிப்பை மீட்டுள்ளனர். இதன் பொழுது 32,000 மில்லி லிட்டர் கசிப்பு, 5,44,000 மில்லி லிட்டர் கோடா தோணி ஒன்றையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். அத்துடன் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட 3 சந்தேக நபர்களையும் இதன்போது அவர்கள் கைது செய்துள்ளனர். வவுனியா இளமருதங்குளம் பகுதியில் நேற்று மாலை வாளால் வெட்டி ஒருவரை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓமந்தை இளமருதங்குளம் பகுதியில் பழைய பகை ஒன்றின் காரணமாக 5 பேர் கொண்ட குழு வவுனியாவில் இருந்து இளமருதங்குளம் பகுதிக்கு சென்று அங்கு வசித்து வந்த 46 வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரை வாளால் வெட்டி கொலை செய்திருந்தது. சம்பவத்துடன் தொடர்புடையதாக கூமாங்குளத்தைச் சேர்ந்த வாகன உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பதிமூன்றாம் திருத்தத்தை அகற்றுவது குறித்த ஜேவிபியின் கருத்துக்கு தமிழர் தரப்பு எதிர்வினை. தமிழரசு கட்சியும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் கண்டனம். ஸ்ரீலங்காவில் அனுர அரசாங்கத்திற்கு எதிராக நடந்த முதலாவது ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு தடுப்பு காவல் உத்தரவு. இலங்கையில் திடீர் விலைவாசி உயர்வுடன் எரிவாயு தட்டுப்பாடு. அரிசி தட்டுப்பாடு அச்சத்தால் அனுர அவசர சந்திப்பு. தமிழர் தாயகத்தில் வெள்ள பாதிப்பு மற்றும் நிவாரண மதிப்பீடுகள் தீவிரம். வடக்கு கிழக்கில் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஆய்வு. தமிழகத்தில் பாஜகவுக்கு வாழ்வா சாவா போராட்டம் என்கிறார் அண்ணாமலை. மீண்டும் தீவிரமான அரசியல் பயணம் தொடரும் எனவும் சூளுரை. பிரான்சில் மிஷேல் பானியரின் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தால் கவிழும் நிலை. இடதுசாரிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு தீவிர வலதுசாரிகள் ஆதரவு வழங்க முடிவு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகிறது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்கின்ற நமது இணையதளத்தினை பார்வையிடுங்கள். வணக்கம்.